குழந்தையோ அல்லது பெரியவங்களோ யாராவது ஃபிட்ஸ் வருது அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய முதலுதவி என்ன அப்படின்னா காக்கா வலிப்பு வர்ற பர்சனுக்கு கீழே அவங்கள படுக்க வச்சு சேஃபாக இடது பக்கம் திருப்பி படுக்க வச்சிடணும். அவங்களோட லெஃப்ட் லேட்டரில் படுக்க வச்சிடணும் ஃப்ளாட் சர்ஃபேஸில். இது எதுக்கு அப்படின்னா அவங்க ஃபிட்ஸ் வரும்போது மோஸ்ட்லி வாந்தி வரும். அந்த வாந்தி வந்து மூச்சு குழாயில் போய் அடைச்சு ஏர்வேல ஆஸ்பிரேஷன் ஆகி உயிருக்கு ஆபத்தாகாமல் தடுக்கிறது தான் நம்மளோட முதல் கோல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டே. நம்ம வாயில் அந்த டைமில் ஏதாவது கொடுக்கறது, கையில் வந்து சாவி கொத்து கொடுக்கறது, இல்லை வந்து ஃபிட்ஸர் வருதுன்னு சூடு வச்சுட்டு வந்து பாதத்தில் இது பண்ணுறது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. நீங்கள் பண்ண வேண்டியது இடது பக்கம் ஒரு கழிச்சு படுக்க வச்சு கொஞ்சம் நேரம் கம்முன்னு கூட இருந்தீங்கனாலே போதும். மீன்வெயில் எமர்ஜென்சி இன்னொருத்தவங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்து ரெடி பண்ணுற வேலையை பார்க்கணும். ஸோ இதே வந்து அந்த குழந்தைக்கு வர்றது வந்து ஃபிட்ஸ் வர்றது குழந்தையா இருந்து அந்த குழந்தைக்கு ஃபீவர் இருக்குது, முக்கியமாக 6 மாத குழந்தையிலேருந்து 6 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்தால் வரக்கூடிய ஃபிட்ஸ் ரிஸ்க் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி வச்சு தொடச்சி விடலாம். டேப் வாட்டரே அவசரத்துக்கு போதும். ஸோ எடுத்து காட்டன் கிளாத்தை வச்சு புழிஞ்சு நினச்சி உடம்பு ஃபுல்லாகவே வந்து தொடச்சி விடுங்க. கண்டினியூஸாக ஒரு 10 to 20 மினிட்ஸ் தொடச்சிங்கன்னா தான் குறையும். உங்களால் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா சுடுதண்ணி கிடைக்கணும், வெதுவெதுன்னு தண்ணி வச்சு அந்த வெதுவெதுன்னு தண்ணியில் தொடச்சி விடுங்க. ஸோ வெதுவெதுன்னு தண்ணியிலையும் ஃபீவர் குறையும். இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டூ டெப்பட் ஸ்பாஞ்சிங் இன் வார்ம் வாட்டர். ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் டேப் வாட்டரை யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும். ஃபர்தர் மேனேஜ்மெண்ட் அவங்க பண்ணிடுவாங்க. யூஸ்வலாக காய்ச்சல் வரனால வரக்கூடிய ஃபிட்ஸ் வந்து ஒரு 1 to 2 மினிட்ஸ் தான் இருக்கும், அதுக்குள்ளே செட்டில் ஆயிரும். அடுத்து 5 to 10 மினிட்ஸில் குழந்தை பேசல் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு திரும்ப வந்துருவாங்க, சுயநினைவுக்கு வந்துருவாங்க. ஸோ அதனால பேனிக் ஆக வேண்டாம். சரி, இந்த காய்ச்சல் வந்தால் மட்டும் வரக்கூடிய ஃபிட்ஸ் எந்த குழந்தைங்களுக்கு அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு 7, 8 இந்த மாதிரி தான் ஹீமோக்ளோபின் வந்து மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்களுக்கு இருக்குது. ஃபிட்ஸ் வர குழந்தைங்களுக்கு செக் பண்ணும் பொழுது. ஸோ எப்பவுமே அனீமியா அப்படிங்கிற ரத்த சோகை அப்படிங்கிறது அனீமியாவை மட்டும் இண்டிகேட் பண்ணாது, குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி. அது வந்து பல நியூட்ரியன் டெஃபிஷியன்சி அண்டர்லைங்காக வந்து இண்டிகேட் பண்ணுறது தான் ஹீமோக்ளோபின். ஸோ அதை நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு அயன் டெஃபிஷியன்சி அனீமியாவை தான் பார்க்குறோம், அப்படி கிடையாது. இட் இண்டிகேட்ஸ் so many other nutrient deficiencies like vitamin D, magnesium, vitamin B12, ஃபோலிக் ஆசிட், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் முதல் கொண்டு எல்லா சத்தோட குறைபாடையுமே வந்து அது இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்ம ஓவராலாகவே வந்து ஃபர்ஸ்ட் 1 இயரில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். நியூட்ரிஷன் கரெக்டாக விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது, அயன் ட்ராப்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது, தேவைப்பட்டா மல்டி விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது, நியூட்ரிஷன் ரிச் டயட் குழந்தைங்களுக்கு கரெக்டாக கொடுக்கறது. இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தும். ஸோ இதுதான் நீங்கள் ஃபிட்ஸ் வரும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட். தேங்க்யூ.